وما كنا لنهتدي لولا أن هدانا الله الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد بن عبد الله وعلى آله وأصحابه جند الله أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இஹ்வான்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நீண்ட ஒரு தூரம் பிரயாணம் செய்து இந்த பயானுக்காக வேண்டி வந்து சேர்ந்தேன். நான் இருப்பது இங்கு தான், ஆனால் பயானுக்காக வேண்டி ஒரு தூர இடத்திலிருந்து வந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அறிவித்தல் செல்க ஹாஜியார் அவர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஹை, நாளை ஷாதுலியா தரீகா உடைய ஒரு பயான் காலியிலே நடைபெறுகிறது. அதற்கு அடுத்த நாள் வேறுவேளை மககொட, ஒருவேளை நீங்கள் யாரும் வரலாம், அங்கு ஒரு பயான் இருக்கிறது. ஹை, அல்லாஹு தஆலா இப்படியான விடயங்களுக்கு எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். அதுக்கு நாங்கள் சுக்ரு செய்யணும். ஹை, நல்ல அழகான ஒரு தலையங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். சுன்னத் ஜமாத், அதைத்தான் எல்லாரும் பின்பற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு ஜமாத்தை பிரித்து சுற்றி காட்டினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகள் எல்லோருமே சொர்க்கம் புகுதுவது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளிலே அந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள் தான் சொர்க்கம் புகுதுவார்கள். அது சில நேரம் எங்கட மனசுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இப்படியெல்லாம் நடக்குமா என்று சிந்திக்கலாம். ஏனென்றா காலமெல்லாம் பள்ளியில தொழுகிறவங்க எப்படி அப்ப நரகம் போறாங்க? எவ்வளோதான் நாங்க தொழுதாலும் ஷைத்தான் தொழுத அளவுக்கு எங்களால தொழையலாது. அவன் ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்திலே சுஜூது செய்த ஒருவன், அல்லாஹு தஆலா இடத்துல மிகப்பெரிய நெருக்கம் பெற்றிருந்தான். அவன் சுஜூது செய்யாத இடமே இந்த வையகத்தில் இல்லை. அப்படி இறை நெருக்கம் பெற்று அல்லாஹ்வுடைய அன்புக்கு பாத்திரமாகி அவன் செய்ய வேண்டிய எல்லா அமலும் செய்து அவனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பின்னால் அவன் கொள்கையில் வேறுபட்ட ஒரு காரணத்தினால் அவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டான். அப்படின்னா 1000 ஆண்டுகள் வணங்கிய ஒருவரை அல்லாஹ் தன்னுடைய ஹலீஃபாவை மதிக்காத ஒரு காரணத்தினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, பொதுவாக மனிதர்களாகிய எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் குர்ஆனிலே ஹலீஃபா என்று தான் சொல்கிறான். இன்னி ஜாயிலுக ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் பூமியில் என்னுடைய ஹலீஃபாவை படைக்க போகிறேன் என்று தான் அல்லாஹு தஆலா சொன்னான். அப்படி ஹலீஃபா என்று அறிமுகம் செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, அல்லாஹ்வுடைய ஒரு பிரதிநிதியை சங்கைப்படுத்தாத ஒரு காரணத்துக்காக 10,000 ஆண்டுகள் தொழுது வணங்கி இறை நெருக்கம் பெற்ற ஒருவரை அல்லாஹ் நரகத்துல போடுறானா இல்லையா? சிந்தித்து பாருங்க. யாராவது செல்லும் அப்படி போடுற இல்லைன்னு போடுறான். அவன் தூசிக்கு கூட பொறுமதியில அமல் விஷயத்திலே அவன் செய்த அளவு அமல் நாங்க யாருமே செய்யலாது. அவ்வளவு காலம் எங்களுக்கு அல்லாஹ் வயசை தந்திக்கிறானா, காலத்தை தந்திக்கிறானா, ஆற்றலை தந்திருக்கிறானா, அறிவை தந்திருக்கிறானா? அப்படி ஒன்றுமே இல்லை.
அப்படி ஒன்றும் இல்லாத நாங்க என்ன நேரம் பள்ளியில தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க சுன்னத் ஜமாத் அல்ல. அவங்க சுன்னத் ஜமாத் இல்லாத்தினால அவங்க ஈரேற்றம் பெற மாட்டாங்கன்னு சொன்னா எங்கட ஆக்களுக்கு சிலவங்களுக்கு அது ரேகிக்கிறது இல்லை. இது என்னப்பா அவரை பார்த்து இப்படி சொல்றாரு, இந்த மௌலவி சரியில்லை, பள்ளியில் மௌலவி சரியில்லப்பா, எல்லாரையுமே முஸ்லிக்காக்குறாரு, காபிராக்குறாரு, அப்படி என்றாரு, இப்படி என்றாரு. இப்படித்தான் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்குது. அதனால எம்மதமும் சம்மதம், எல்லா கொள்கைக்குமே ஆக்கள் சம்பந்தப்படுகிறாங்க, எல்லாத்தையுமே சரிகாண்றாங்க. அது சரிவாரில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், தஃப்தரிகு உம்மதி அலா ஸலாஸின் வ ஸபீன மில்லத்தன் குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தன் வாஹிதா. என்னுடைய உம்மத்துகள் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். அந்த 73 கூட்டத்திலே ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போவார்கள், மற்ற எல்லாருமே நரகம் போவார்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹும் பின்னார், எல்லாமே நரகம் போறன்னு சொன்னது நான் அல்ல. எந்த நபியுல்லாஹ்வுடைய உம்மத்தாக நாம் இருக்கிறோமோ அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் 72 கூட்டம் நரகம் போகிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த 72 கூட்டத்திலே ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காமல் தொழுதவனும் அகப்பட்டுக் கொள்கிறான். நோன்பு பிடித்த நோம்பாளிகள், ஹஜ்ஜி செய்த ஹாஜிமார்கள், காலமெல்லாம் குர்ஆன் ஓதியவன், எல்லாருமே அந்த 72 கூட்டத்தில் அகப்படுறாங்க. ஆகவே அமல் அல்ல, சுன்னத் ஜமாஅத்தை நிர்ணயிக்கின்ற சாதனம் நாம் செய்கின்ற அமல், நாம் போடுகின்ற ஜுப்பா, நாம் வைக்கின்ற தொப்பி, நாங்கள் சூடுகிற தலப்பா அல்லது நாங்கள் அணிகிற தொப்பி, இவைகள் சுன்னத் ஜமாஅத்தை நிர்ணயிக்கும் சாதனங்கள் அல்ல. அகீதா தான் ஒரு மனிதன் சுன்னத் ஜமாஅத்தா இல்லையா என்பதை நிர்ணயிக்கும் சாதனம் அதுதான். வேறு எந்த வழியிலும் சுன்னத் ஜமாஅத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனிதன் சுன்னத் ஜமாஅத்தா இல்லையா அவருடைய அகீதாவை கொண்டுதான் அது தீர்மானிக்கப்பட வேண்டி இருக்கிறது. வெளி தோற்றங்களை பார்த்து நாம் ஏமாந்து போகக்கூடாது. உண்மையான சுன்னத் ஜமாஅத்துக்கு வரை விலக்கணம் சொன்னார்கள் 2 இமாம்கள், இமாம் அஷ்அரி, அபுல் ஹசன் அல் அஷ்அரி, இமாம் அல் மாத்துரூதி என்று 2 இமாம்கள் உலகத்திலே இந்த அடிப்படையில் வாழ்பவர்கள் தான் சுன்னத் ஜமாஅத்தினர் என்று எங்களுக்கு வகைப்படுத்தி தந்தார்கள். ஹதீசுகளை எங்களுக்கு வகைப்படுத்தி தந்தவர்களுக்கு முஹத்திஸீன்கள் என்று சொல்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், இது போன்று ஹதீஸ்களை எங்களுடைய கையிலே பாதுகாத்து தந்த மேதைகள் முஹத்திஸீன்கள். இதே போன்று குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்தவர்களுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் என்று சொல்கிறோம். இது போன்று தஸவ்வுடைய கடையை பாதுகாத்து தந்தவர்கள் தான் நம்முடைய ஷேகுமார்களான அபுல் ஹசன் அலியு ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் காதிருல் ஜீலானி கல்லஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு தரீகாக்களை கொண்டு வந்து ஸ்தாபித்து தந்த மகான்கள். அது போன்று நாங்கள் பின்பற்றுகிற எங்களுடைய அகீதா, அந்த அகீதாவுக்கு எங்களுக்கு வரைவிலக்கணம் காட்டி தந்தவர்கள், சொல்லி தந்தவர்கள், பாதுகாத்து தந்தவர்கள் அல் இமாமுல் அபுல் ஹசனுல் அஷ்அரி, அல் மாத்துரூதி. இந்த 2 இமாம்களும் தான் கொள்கைகளை பாதுகாத்து தந்தவர்கள். அவர்களுடைய அடிப்படையில் எங்களுடைய அகீதா இருக்கிறதா? அப்படி நாங்கள் பரிசீலனை செய்து பார்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லா பாமர மக்களினாலும் அந்த விடயங்களை குறுகிய நேரத்திலே விளங்கி கட்டு அறிந்து கொள்ள முடியாது. அதற்காக வேண்டித்தான் நம்முடைய ஷேகுமார்கள் தரீகாக்களை அமைக்கும் பொழுது அந்த அடிப்படையிலே அமைத்தார்கள்.
நாங்கள் பின்பற்றுகிற இமாம்கள், இமாம் ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி இமாம்கள் எல்லாம் அந்த அடிப்படையிலே ஃபிக்ஹ் சட்டங்களை அமைத்து தந்தார்கள். எங்களுக்கு ஹதீஸை பாதுகாத்து தந்த எங்களுடைய இமாம்களான புகாரி, முஸ்லிம், திருமிதி போன்ற இமாம்கள் ஹதீஸ்களை பாதுகாத்து தந்தார்கள். இவர்கள் எல்லாம் சரியான அகீதாவிலே தான் இருக்கிறார்கள், சரியான கோட்பாட்டிலே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அகீதாக்கள் அத்தனையும் தெரியும், ஆனால் பாமர மக்களுக்கு தெரியாது. ஆகவே பாமர மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை தெரிந்தவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டும். கண் தெரியாத ஒரு அந்தையர் அவர் பாதையிலே போக வேண்டும். அவர் எப்படி போக வேண்டும்? கண் தெரிந்த ஒருவருக்கு பின்னாலே அவர் போக வேண்டும். அப்படி போனால் அவர் பாதுகாக்கப்படுவார். எனக்கு ஒத்தரும் வழிகாட்ட தேவையில்லை. நான் கண்ணிலாட்டிலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போவேன் என்று போனால் அவன் பஸ்ஸிலே போய் முட்டுவான், குழியிலே போய் விழுவான், ஆபத்துகளுக்கு ஆளாகி கொள்வான். ஒருவன் மரத்திலே ஏறி நின்று ஒரு கொப்பிலே உட்கார்ந்து கொண்டு அந்த கொப்பை வெட்டுகிறான். இப்போ ஒரு புத்திசாலி பார்த்து விட்டு சொன்னானே, வெட்டுறத நிப்பாட்டு, நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிற கொப்பையே நீ வெட்டுகிறாய், இன்னும் சற்று நேரத்தில் நீ கீழே விழுவாய், ஓன வேலையை பார்த்துக்கொண்டு போ, எனக்கு புத்தி சொல்லி தராமல் நான் பெரிய புத்திசாலியாக இருக்கிறேன் என்று வெட்டினான், அவன் கீழே விழுந்தான். இது போன்று ஒரு படித்த பெரிய மக்களுக்கு பின்னால் தான் தரீகாக்களை சுமந்து கொண்டிருக்கிற நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அபுல் ஹசன் அலியு சாதுலி நாயகம் கொண்டு வந்த சாதுலியா தரீகா, அந்த தரீகாவை அவர்கள் கொண்டு வரும் பொழுது இந்த அடிப்படையில் அது அமைத்து தந்தார்கள். அதை பின்பற்றினால், பின்பற்ற வேண்டிய விதத்தில் அது பின்பற்றப்படும் என்று சொன்னால் அப்படி பின்பற்றுகிறவன் ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டான். அதே நேரத்திலே மதுஹபுகளை பின்பற்றுகிறவன் ஷாஃபி இமாம் சொன்னபடி அந்த மதுஹபை ஒருவன் பின்பற்றினால், நாங்கள் எல்லோரும் ஷாஃபியாக்கள், ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறவர்கள், நமக்கு மத்தியிலே ஹனஃபி மதுஹபை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த மதுஹபை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் சொல்லி தந்த பிரகாரம் அந்த மதுஹபிலே நாங்கள் போனால் நாங்கள் ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டோம். ஆனால் அநியாயம் என்ன தெரியுமா? அவர்களை பின்பற்றி கொண்டு சுன்னத் ஜமாத்துக்கு விரோதமானவர்களையும் பந்தம் பிடிக்கிறோம். சுன்னத் ஜமாத் சரிதான், இதுதான் சுன்னத் ஜமாத் என்ற முடிவுக்கு நாம் வந்தால் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். சுன்னத் ஜமாத் இதுதான் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்தால் இதற்கு அப்பாற்பட்டவைகள் சுன்னத் ஜமாத் அல்ல என்ற முடிவுக்கும் நாம் வர வேண்டும். அப்படி சுன்னத் ஜமாத்துக்கு அப்பாற்பட்டவைகள் சுன்னத் ஜமாத் அல்ல என்றால் அவைகளிலே வழிகேடு இருக்கிறது, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் விளங்கிக் கொள்ள தவறுகிறார்கள்? நம்மோடு ஒன்றாக இருந்து கொண்டு, இஹ்வானாக இருந்து கொண்டு, ஷாஃபி மதுஹபை பின்பற்றி கொண்டு, அஷ்அரியா இமாமை ஏற்றுக்கொண்டு மற்ற பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களே, இது எவ்வளவு பெரிய அநியாயம். அப்படி என்றால் முனாஃபிக்குகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நல்லாக சிந்தித்து பாருங்கள். ஒன்று சரி என்று சொன்னால் அதற்கு எதிரானது சரியாக முடியாது, ரெண்டும் சரியாக முடியாது. ரெண்டு பேர் பாதையில வாராங்க, ஒத்தரு நொண்டி என்று சொன்னான், ஒத்தன் வந்து சொன்னார் ரெண்டு பேர் வாராங்க, ஒத்தன் நொண்டி. எங்களுக்கு விளங்குது ஒத்தன் நொண்டி அப்படின்னா மற்றவன் நொண்டி இல்ல, ஒத்தன் நொண்டி என்றா மற்றவன் நொண்டி இல்ல. ரெண்டு பேர் வாராங்க, ஒத்தனுக்கு கண் குருடு, அப்ப மற்றவனுக்கு கண் குருடு இல்லைன்னு நாங்க விளங்கி கொள்ளணும். அது மாதிரி சுன்னத் ஜமாத் சரி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ப சுன்னத் ஜமாத்துக்கு எதிரானது பிழை என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருந்தும் கூட எங்கட அறிவையும் வைத்து நாங்க பார்த்துக்கொள்ளணும். சிலாக்கள் இதுவும் சரி அதுவும் சரி, இது என்ன இப்படி ஏற்றுக்கொள்றது? அப்படி ரெண்டு சரியாக முடியாது, ஏதாவது ஒன்றுதான் சரியாக வேண்டும். அண்மையிலே ஸ்ரீலங்காவுக்கு லெபனான் நாட்டிலே இருந்து ஒரு பெரிய மனிதர் வந்தார். அவங்க மார்க்க கல்வித்துறையிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற ஒருவர். அவங்க அஹ்மது ரிஃபாய் தரீகாவை சேர்ந்தவர்கள்.
எகிப்து நாட்டின் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலே போதனா ஆசிரியராக இருந்தவர்கள். அவர்கள் நம்முடைய ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வந்தார்கள். நான் நினைக்கிறேன் இன்னும் அவர்கள் ஸ்ரீலங்காவிலே தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஸ்ரீலங்காவிலே பல இடங்களிலே உலமாக்களுக்கு பயிற்சி கருத்தரங்குகள் வைத்தார்கள். அதிலே பல கருத்தரங்குகளுக்கு நாங்கள் சென்றோம். எங்களுடைய இந்த ஜவடகஹ பள்ளியிலும் கூட ஒரு செமினார் வைத்தார்கள். அது போன்று காலி மாநகரத்திலே அல் குல்லியத்துல் முஸ்தஃபவிய்யா என்று மஸ்ஜிது நபவிய்யத்துல் காதிரியா தரீகாவுக்கு சொந்தமான ஒரு பெரிய பிரம்மாண்டமான மദ്രസா. அந்த மദ്രസാவிலே 400-500 உலமாக்களை ஒன்று திரட்டி செமினார் வைத்தார்கள். அந்த பெரிய மனிதர் முதலாவது செமினார் எங்க நடத்தினாங்க தெரியுமா? திகாரியில அல் குல்லியத்துல் ஹசனியா மദ്രസா ஒன்று இருக்கிறது. அப்து சமது உஸ்தாது நாயகத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மദ്രസா, அதை இப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகள், அப்படி என்றால் அவங்களோட தம்பி லத்தீப் உஸ்தாது தான் அவங்களோட பிள்ளைகள் இப்ப நடத்தி கொண்டிருக்கிறாங்க அந்த மദ്രസാவை. அது மிக சிறந்த ஒரு நல்ல மദ്രസா. அந்த மദ്രസാவிலே முதலாவது இந்த செமினார் உலமாக்களுக்கு வைத்தார்கள். அதிகமான மദ്രസാக்கள் வந்து மாணவர்கள், உஸ்தாதுமார்கள், ஆலிம்கள் அந்த செமினாரிலே கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த பெரிய மனிதர் அவர்களுக்கு இப்னு தைமியா, எங்களுடைய கொள்கைக்கு, கோட்பாட்டுக்கு, சுன்னத் ஜமாஅத்துக்கு விரோதமான ஒருவர் தான் இப்னு தைமியா. முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், இப்னு தைமியா, அல்பானி, கலீல் அகமது தானவி, கம்போட்டி, இப்படி எத்தனையோ ஜாதியாக்கள்லாம் உலகத்துல வந்தாங்க. அந்த இப்படி ஒரு சிலர் எங்கட கொள்கைக்கு மாத்தமான கொள்கைகளுக்கு தூபமிட்டவர்கள். அதுல ஆக பிரதானம் இப்னு தைமியா. அந்த இப்னு தைமியாவை பற்றி அந்த வந்திருக்கிற பெரிய மனிதர் எப்படி பாடம் நடத்துகிறார் தெரியுமா? அவர் திரைப்படம் காட்டுகிற மெஷின் அது கொண்டு வந்திருக்கிறார். அந்த மெஷினை அப்படியே அதை அப்படியே பொருத்தி திரையிலே அவர் பண்ணுகிற பயான் எல்லாம் ஒரு பட்டனை தட்டும் பொழுது கையில இருக்கிற அந்த கண்ட்ரோல், அதை தட்ட அவர் பண்ற பயானம் அங்க போகுது. அப்படி கிதாபோட பேரை போடுவாங்க, இது இன்ன கிதாப், இந்த கிதாபுல இப்படி தட்டினோட இத்தனாம் பக்கம் அது வருது. அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அரபு பகுதிய வசனங்களை பெரிசான எழுத்தாக எழுதி காட்டுவார். எப்படியே அதை கூட்டின உடனே பெரிசாகுது, எல்லாருக்கும் பார்வைக்கு அது விளங்குது. அதை அவர் பாஷிச்சு கருத்து செல்றாரு, அதை விளங்கப்படுத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த இப்னு தைமியா எவ்வளவு தூரம் வழிகட்டவன், அந்த இப்னு தைமியாவுடைய வழிகேடுகளை பற்றி அவர் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலாவை நாம் எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவை ஈமான் கொண்டிருக்கிற எங்களுடைய அகீதா எப்படி தெரியுமா? அல்லாஹு தஆலாவை படைப்புகளுக்கு ஒப்பிடக்கூடாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹு தஆலாவை போல ஒன்றுமே இல்லை. அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒன்றுமே இல்லை. அப்படி நாங்கள் அகீதா, எங்களுடைய அகீதா அப்படித்தான். நாங்கள் அப்படியான அகீதாவிலே இருக்கும் பொழுது இதுதான் சுன்னத் ஜமாஅத்துடைய அகீதா. ஆனால் இப்னு தைமியா அல்லாஹு தஆலாவை பற்றி கிதாபுகளில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? படைப்புகளுக்கு ஒப்பிட்டு அல்லாஹு தஆலாவை அவர் சொல்லி காட்டுகிறார், எழுதி வைத்திருக்கிறார். அரிசிலே அல்லாஹு தஆலா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உட்காருவது, எழும்புவது, போவது, வருவது, படுப்பது, தின்பது, குடிப்பது இதெல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கு இல்லை. அவர் அப்படி அல்லாஹு தஆலாவை படைப்புகளுக்கு ஒப்பாக்கி அல்லாஹு தஆலா அரிசிலே இருக்கிறான், அல்லாஹு தஆலா பிடிக்கிறான், வருகிறான், போகிறான், அப்படி செய்கிறான், இப்படி அதெல்லாம் பக்கம் பக்கமாக அவர் எடுத்து காட்டுகிறார்.
அப்படி அல்லாஹ்வ படைப்புகளுக்கு ஒப்பிடுகிறார். அப்படி ஒப்பிட்ட அந்த விடயங்களை எல்லாம் எடுத்து காட்டி இதனால் இவரை காஃபிர், முர்தத், லஅனத்துல்லாஹ் என்று இவ்வளவு இமாம்கள் ஒரு பட்டியலை போட்டு காட்டுகிறார். இன்ன இமாம் இன்ன கிதாபில், இன்ன இமாம் இன்ன கிதாபில், இன்ன இமாம் இன்ன கிதாபில் அவரை காஃபிர், அவர் முர்தத், அவர் மதம் மாறியவர் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படியா எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னோடு சிராஜுத்தீன் மௌலவி அவர்களும் அந்த செமினாருக்கு வந்திருந்தார்கள். அபூ லஹப், அபூ ஜஹீல் அந்த 2 பேரும் ஈமான் கொண்டாங்க, நல்ல அமல் செய்தாங்க, சொர்க்கவாதிகள் என்று அவங்களை பற்றியெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அபூ லஹப் நரகவாதி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி முடிஞ்சு, அப்ப அல்லாஹ் சொன்ன பிறகு அவனை எவ்வளவு தௌபா செஞ்சான் சரிவர போரில்ல. அப்படியெல்லாம் பித்தலாட்டம், குளறுபிடி, மார்க்கத்தை சின்ன பின்னப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாவை பற்றியெல்லாம் யா முஹம்மத் என்று ரசூலுல்லாவை யாராவது அழைத்தாலும் கூட அவர் ஷிர்கை செய்தார், அவர் காபிராகிவிட்டார். அப்படியெல்லாம் அவங்களை கிதாபுகளை எழுதி வச்சுக்கிறார். அதையெல்லாம் பக்கங்களாக பிரட்டி காட்டி விளங்கப்படுத்தி, இப்படியா கொத்த ஒருவரை என்ன எல்லாரும் ஷேகுல் இஸ்லாம், ஷேகுல் இஸ்லாம், ஷேகுல் இஸ்லாம், அவங்கள ஆட்கள் எல்லாருமே அவரை ஷேகுல் இஸ்லாம் தான் சொல்றேன். எல்லா கொள்கைவாதிகளும் இப்னு தைமியாவை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹி அலை மன்னாத்தை, அவன் ரஹ்மத்துல்லாஹி அலையா, ஒரு நாளும் அவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்ல. ஆகவே இப்படி ஒரு மோசமான ஒருவனுடைய அகீதாவை பின்பற்றுகிறவர்கள் தான் எல்லா கொள்கைவாதிகளும். இந்த கொள்கைவாதிகள் மத்தியிலே இப்படி ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு பொறுப்புலமாக்களுக்கு இருக்கிறது சொல்லி காட்ட வேண்டும். சொல்லி காட்ட வருகிற எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய? ஆகவே அல் ஹசனியா மദ്രസാவிலே ஏராளமான தப்லீக், ஜமாத், மദ്രസാக்கள் உஸ்தாதுமார்கள் வந்திருந்தார்கள். அதுல கொழும்பு மர்கஸிலே ஓதி கொடுக்கிற யஹ்யா என்ற ஒரு மௌலவியும் வந்திருந்தார். அங்கு போகவில்லை, அங்குள்ள தகவல்களை எங்களுக்கு சொன்னார்கள். நடந்த விஷயத்தை ரிஸ்வி முஃப்தி அவர்களும் அங்கு போயிருந்தார்கள். அதிலே அந்த யஹ்யா மௌலவி அவரோடு சேர்ந்து ஒரு ஷாரார் வந்ததில ஒரு ஷாரார் அவருடைய விளக்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவர் தான் ஆதாரம் காட்டுறாரு. அப்படி இல்லை என்றால் அந்த கிதாபுகள் மദ്രസാக்கள் இருக்கிறது, உடனே திரட்டி காட்டினா அவர் சொல்றாரு தவறையும் தான் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா அந்த யஹ்யா மௌலவி சொல்றாரு இல்ல, அவர் தௌபா செஞ்சாரு, அவர் நல்ல மனுஷர், அவரை பின்பற்றணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி வாதாடி ஒரு ஷாரார் அங்கே பிரச்சனையை போட்டார். அந்த அந்த அடிப்படை கொள்கையோடு தான் அந்த மௌலவி இதுவரைக்கும் இருக்கிறார். அப்படி என்ன நான் கேட்கிறேன், அந்த மௌலவி கிட்ட ஓதுற சமுதாயம் எதிர்காலத்தில் எப்படி போகும் சிந்தித்து பாருங்க. யார காஃபிர் என்று சுன்னத்தி ஜமாஅத்திலே மிக மிக முக்கியமான உலமாக்களினால் பத்துவா கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள்ட்ட படிக்கிற மாணவருடைய நிலை என்ன ஆகும்? இப்னு தைமியாவும் அவங்களுக்கு சப்போர்ட்டான ஆட்களும் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறவர்கள் எல்லோருமே காஃபிர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த கிதாபை காட்டினாங்க, அந்த கிதாபை பிரட்டி காட்டினாங்க. அவர் ஒரு வேகமாக நடத்தும் பொழுது கேட்கிறார், அந்த ஷாஃபி, நீங்க எல்லாரும் ஷாஃபி மதுஹபா? நாங்க எல்லாரும் எதுக்கு கேட்கிறாங்க விளங்குறாங்க. நாங்க எல்லாம் ஷாஃபி மதுஹப். நீங்க எல்லாம் அஷ்அரியா கொள்கையா? ஓ நாங்கெல்லாம் குல்லுஹும் காஃபிர், நீங்க எல்லாருமே காஃபிர். யாரு சொல்றாங்க பாருங்க, கிதாபு எடுத்து காட்டுறாங்க. அந்த கிதாபுல அப்படித்தான் எழுதி வச்சுக்கிறாங்க. எங்கட இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலை, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலை, அவங்களே எல்லாம் அவர்கள் காஃபிர் என்கிறார்கள். ஆனால் அவங்க ஏன் காஃபிர் ஆகிறார்கள்? ஒரிஜினல் சுன்னத்தி ஜமாஅத்தை பின்பற்றுவதனால் அவங்க காஃபிர் ஆகிறாங்க. குழப்பவாதிகள் தங்களை உண்மையானவர்களாக சமூகத்துக்கு காட்டிக் கொள்றாங்க. அதே நேரத்தில் உண்டு, அவங்க சுன்னத்தி ஜமாஅத்தை அவங்க செல்றதில்லை. உண்மையிலே அல்லாஹ் தந்த பெரிய பாக்கியம், நாங்க தான் எங்களை சுன்னத்தி ஜமாத்துன்னு சொல்கிறோம். உண்மையிலே நாங்க சுன்னத்தி ஜமாத் இருக்கிறோம், நாங்க சுன்னத்தி ஜமாத்துன்னு சொல்கிறோம். ஆனா சுன்னத்தி ஜமாத்துக்கு எதிரானவங்க
அவங்களோட இயக்கங்களுக்கு சுன்னத் ஜமாத் பேர் வச்சில்ல, வேற வேற பேர்களை வச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு ஏசும் பொழுது ஹுப்பு பாட்டின்னு சொல்ற, ஆனா ஹுப்புன்றது குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்குது, அது அல்லாஹ் ரசூலால ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டு. ஹுப்பு பாட்டின்னு எங்களுக்கு சொன்னதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக். ரசூலுல்லாஹ் அப்படி ஹுப்பத் கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய ஹுப்பை எனக்கு தா, உன்னை நேசித்தவர்களுடைய ஹுப்பையும் எனக்கு தா. அதைத்தான் நாங்க செய்யறோம். அவுலியாக்கள் நேசிக்கிறோம், சாலிஹீன்களை நேசிக்கிறோம், இமாம்களை நேசிக்கிறோம், சஹாபாக்களை நேசிக்கிறோம். இது ரசூலுல்லாஹ் தான் அப்படி துஆ கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தாருடைய நேசமும் தேவையில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் எல்லோருக்குமே தேவை. அப்பதான் ஈமான் வரும். அப்படியான ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாடம் படித்து தருவதற்காக அல்லாஹ் இடத்திலே கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக். அமல்களுடைய நேசம் அப்படின்னா ஹுப்பு பாட்டி நாங்க சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு சொல்ற பேரு ரொம்ப நல்ல பேரு, அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம், அதை நாங்க பாராட்டுகிறோம். அது மாதிரி நாங்க சுன்னத் ஜமாத்தாக இருக்கிறோம், ஹுப்பு பாட்டியாக இருக்கிறோம், பெரியார்களை நேசிக்கிறோம், நாங்க அவர்களை மதிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், எல்லாமே நாங்க செய்கிறோம். ஆனா அவங்க அல்லாஹ்வுக்கு இப்னு தைமியா அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பிடுகிறார். அல்லாஹு தஆலா இப்படித்தான் இருந்தார் என்று அவன மாணவருக்கு இருந்து காட்டுகிறார். எவ்வளவு பெரிய பேயன்! அந்த பேயனை பிடிச்சு கொண்டு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இப்படித்தான் இருந்தான்னு உட்கார்ந்து காட்டினானாம். அப்படியா குழந்தை ஒத்தன ஷைகுல் இஸ்லாம் சொல்றாங்க. ஆகவே இப்படியானவர்களுக்கு பின்னால் போகிறவர்கள் அவர்கள் தான் அதிகமான கொள்கைவாதிகள். இன்று எத்தனையோ இயக்கங்கள், அந்த இயக்கங்களுக்கெல்லாம் சவுதி போன்ற நாடுகளிலே இருந்து பணம் வருகிறது. அந்த பணத்துக்கு பின்னால் மறைந்திருப்பவர்கள் யகூதிகள், நசாராக்கள். அப்படி ஒரு நிலை உலகத்திலே இருக்கும் பொழுது எங்களை ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? உண்மையான சுன்னத் ஜமாத் கொள்கையிலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதை அறிந்து தெரிந்து அதிலே ஈடுபட வேண்டும். அது அவ்வளவு பெரிய ஒரு சிரமமான ஒரு காரியம் அல்ல. நாங்கள் தரீக்காக்களை பின்பற்றுகிறோமே, அது உண்மையான தரீக்காவை பின்பற்றுகிற இகுவான்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்று சாதுலியா தரீக்கா, உண்மையிலே சாதுலியா தரீக்கா எங்கு தெரியுமா அதிகமாக இருக்க வேண்டும்? உலகத்திலே ஆக கூடுதலாக சாதுலியா தரீக்கா இருக்க வேண்டிய இடம் எங்கு தெரியுமா? மக்கா நகரம், மதீனா நகரம். அங்குதான் சாதுலியா தரீக்கா அதிகமாக இருக்க வேண்டும். அபுல் ஹசன் அலியு சாதுலியின் நாயகம் அங்கு இல்லாவிட்டாலும் சாதுலியா தரீக்காவுக்கு புத்துணர்ச்சி கொடுத்த மகான் முஹம்மதுல் ஃபாசி நாயகம் ரஹ்மத் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மகான் வாழ்ந்தது மக்கா, மதீனா போன்ற பகுதிகளில் தான். அவர்களுடைய பேரால் தான் அல் சாதுலியத்துல் ஃபாசியா, அந்த ஃபாசியா என்ற பேர் சாதுலியா தரீக்காவோடு இணைவது எங்கே? அங்கேதான் இணைகிறது. முஹம்மதுல் ஃபாசி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் தான் அந்த சிறப்பு அங்கே வருகிறது. அவர்களுடைய பெயர் தான் பைத்துல் ஃபாசி. மக்கா நகரத்திலே ஹரம் ஷரீஃபிலே பைத்துல் ஃபாசி என்று அந்த வீட்டுக்கு போடப்பட்ட பெயர் முஹம்மதுல் ஃபாசி நாயகத்துடைய பெயர் தான். அவர்களுடைய சொந்த ஊர் மொரோக்கோ. மொரோக்கோ நாட்டின் தலைநகரம் ஃபாஸ். அந்த ஃபாஸிலே தான் இந்த ஃபாசி நாயகம் பிறந்ததினால் அந்த ஊரையும் பேரையும் சேர்த்து முஹம்மதுல் ஃபாசி என்று சொல்கிறோம். அவர்கள் சின்ன வயதிலேயே, சின்னம் சிறுவராக இருக்கும் பொழுது நல் அமல்கள் செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள். பெரிய மனிதர்களை போய் சந்தித்தார்கள். அவர்கள் ஆத்மீக வழிகளை பற்றி விளக்கங்கள் பெற்றார்கள். சூஃபியாக்களிடத்திலே அறிவுகளை கற்றார்கள். படிக்க வேண்டிய எல்லா படிப்புகளையும் கற்று தேர்ந்து தேர்ச்சி பெற்று அந்த பெரிய மனிதருடைய துஆ பரக்கத்தை பெற்றார்கள்.
ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உயர்வடைவதற்கு பெரிய மனிதர்களுடைய துஆ தேவை. அந்த துஆவுடைய பரக்கத்து தான் ஒரு மனிதனை இறை நெருக்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. பாசி நாயகம் அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுது பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் போய் சந்தித்தார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்னால், 800 ஆண்டுகளுக்கு முன்னால் சாதுலியா தரீக்கத் உலகத்துக்கு வந்தது. பாசி நாயகம் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம் 200 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த நேரத்தில் அவர்கள் பெரிய மகான்களை சந்தித்தார்கள். மகான்களின் மன்னரைகளுக்கு சென்றார்கள். வரலாற்றிலே எழுதுகிறார்கள். அவுலியாக்களை போய் தரிசித்தார்கள். அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்படி பெற்றுக் கொண்டிருக்கும் காலத்திலே தனக்கு ஒரு ஷேக் தேவை. அது யார் அந்த ஷேக்? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். அப்படி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு 25 வயது ஆகும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோண்டி சொன்னார்கள், முஹம்மதுல் ஃபாசியே, உன்னுடைய ஷேக் மதீனாவிலே இருக்கிறார்கள். லாஃபிருல் மதனி, ஷேக் லாஃபிருல் மதனி, அவர்களை போய் நீங்கள் சந்தியுங்கள். அவர்கள் உங்களை எதிர்பார்த்து மஸ்ஜிதுன் நபவியிலே இருக்கிறார்கள். அங்கே போய் அவர்களை சந்தித்து பையத் பெற்றுக் கொள்ளுங்கள். லாஃபிருல் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கனவிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு உரிய முரீதொத்தர் வாரார், பாரமடுங்க. தேடி போனாங்க. ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டார்கள். கெட்டி தழுவினார்கள், முத்தம் கொடுத்தார்கள். உலகத்திலே ஆக சிறந்த இடம்தான் ரசூலுல்லாஹ்வுடைய மன்னரை. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உடலை தாங்கி நிற்கின்ற அந்த இடத்துக்கு ஈடாக எதுவுமே இல்லை, எந்த ஒன்றும் உயர்வு இல்லை. கஅபாவானாலும் சரி, கஅபாவுக்கு சிறப்பு கிடைத்தது ரசூலுல்லாஹ்வினால் தான். ஆகவே கஅபத்துல்லாவை விட சிறந்த ஒரு இடம் இந்த வையகத்தில் இருக்கும் என்றால் அது ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷரீஃப். அந்த ரவுலா ஷரீஃபுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு பகுதியை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பகுதி அவர்களுடைய வீடு. அவர்கள் சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரவுலத்தும் மின் ரியாலில் ஜன்னah. இந்த வீட்டுக்கும் நான் பிரசங்கம் நிகழ்த்துகிற என்னுடைய பிம்பருக்கும் இடையிலே உள்ள பகுதி சொர்க்க லோகத்தின் பூஞ்சோலை என்றார்கள். இமாம்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே சொர்க்க லோகத்திலே அந்த பகுதி இணைக்கப்படுகிறது. உலகிலே இப்பொழுது இருக்கிற அந்த ரவுலத்துல் ஜன்னா சொர்க்க பூஞ்சோலை இருக்கிறதே, எத்தனையோ பாக்கியசாலிகள் போய் அந்த இடத்திலே மிக சிரமப்பட்டு தொழுது துஆ கேட்டு விட்டு வந்திருக்கின்றீர்களே, அந்த பகுதியை ரசூலுல்லாஹ் பாராட்டினார்கள். அது சொர்க்கத்தோடு இணைக்கப்படுகிறது. அந்த புண்ணியம் நிறைந்த அந்த பூமியிலே, சிறப்பு மிக்க அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய காலடியிலே வைத்து லாஃபிருல் மதனி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷேக் முஹம்மதுல் ஃபாசி நாயகம் அவர்களுக்கு பைஅத் செய்து கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலடியிலே நடந்த வரலாறு. அப்படி என்றால் மதீனா நகரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மதீனா ஷரீஃபிலே மஸ்ஜிதுன் நபவியிலே அந்த பள்ளிக்கு ஈடான பள்ளி இல்லை, அந்த இடத்துக்கு ஈடான இடம் இல்லை. அந்த நகரத்தின் சிறப்பை பெறுகிற வேறு நகரங்களே இல்லை. அப்படி உயர்ந்த புண்ணியம் வாய்ந்த அந்த இடம், அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ரசூலுல்லாஹ் எத்தனையோ பொன்மொழிகளினால் அந்த இடத்தை, அந்த நகரத்தை, அந்த ஊரை பாராட்டி இருக்கிறார்கள். அப்படி பார்போட்டும் அந்த மதீனா நகரத்திலே புண்ணியமான ஒரு இடத்திலே நடந்த பையத் முஹம்மதுல் ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வைத்து தான் பையத் செய்து கொடுக்கப்பட்டார்கள். பையத்தை பெற்றதில் இருந்து அவர்கள் 18 ஆண்டுகள் தன்னுடைய ஷேக் லாஃபிருல் மதனி அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள், ஹிதுமத்தி செய்தார்கள். பெரிய மனிதர்களுக்கு ஹிதுமத்தி செய்வதிலே
மிகப்பெரிய பாக்கியங்கள் உண்டு. அந்த பாக்கியத்துக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத்தி செய்த சஹாபாக்கள் ஒரு சாரார் இருக்கிறார்கள். ரசூலுல்லாவை ஈமான் கொண்டார்கள், சஹாபாக்களாக அங்கீகரிக்கப்பட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாவை நெருங்க அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் ரசூலுல்லாவுடைய நெருக்கம் பெற்ற சஹாபாக்களுடைய அந்தஸ்தை அந்த சஹாபாக்கள் அடைந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. உலகத்திலே மிக பெரிய அந்தஸ்தை சஹாபாக்கள் பெறுகிறார்கள். நபிமார்களுக்கு அடுத்த ஸ்தானம் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களிலே முதல் இடத்தை பிடித்துக் கொண்டவர்கள் யார்? அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஹைருல் பஷரி பஅதல் அம்பியா. நபிமார்களுக்கு பின்னால் மனிதர்களில் மிக சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்து நிறுத்து பார்த்தால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமான் பாரமாக இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சபையிலே சுபஹ் தொழுகைக்கு பின்னால் எல்லாரும் நீக்கிறாங்க. அப்படி அந்த சஹாபாக்களோடு கலைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கேட்கிறாங்க, இன்று நோம்பாளியாக விடிவேறானவர்கள், நோம்பாளியாக படுக்கையிலிருந்து எழும்பியவங்க உங்கள யாரு? எல்லாரும் மௌனமாக இருக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, அன யா ரசூலல்லாஹ், நான் நோம்பாளியாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். சரி உட்காருங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இன்றைக்கு உங்கள யாராவது ஒரு நோயாளிய நோய் விசாரித்தவங்க இருக்கிறாங்களா? எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன யா ரசூலல்லாஹ். அப்படியா? சரி உட்காருங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஒரு வசதி குறைந்தவருக்கு மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தவங்க உங்கள யாராவது இருக்கிறாங்களா? எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, நான் இன்றைக்கு ஒரு பசியாளுக்கு உணவு கொடுத்தேன் நாயகமே அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நீங்களா செஞ்சீங்க? சரி இருங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஒரு மையத்தை பின்துயர்ந்து போனவங்க உங்களை யாராவது இருக்கிறாங்களா? அப்போ அபூபக்கர் நாயகம் தான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஜ்தமன ஃபிம்ரஇன் இல்லா தஹலல் ஜன்னah. இந்த 4 விஷயமும் ஒரு மனிதனிடத்தில் ஒரே நாளில் ஒன்று சேருவது இல்லை, அவன் சொர்க்கம் புகுந்தே ஒளிய என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நீங்களானாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வாய் சொல்ல பாருங்க. அப்படின்னா அபூபக்கர் நாயகம் யார்? ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யாரு தொழுகையாளியாக இருக்கிறாரோ, மன்கான மின் அஹ்லி ஸலா துய மின் பாபி ஸலா. இந்த உலகத்தில் தொழுகிறவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே பாபு ஸலா என்ற வாசலினால் சொர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள். மன்கான மின் அஹ்லி ஸியாம் துய மின் பாபி ரையான். இந்த உலகத்தில் யாரு நோம்பாளியாக இருக்கிறாரோ அவர் நாளை மறுமையிலே ரையான் என்ற வாசலினால் அழைக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். யார் இந்த உலகத்தில் அதிகமாக சதகாக்கள் கொடுக்கிறாரோ அவர் பாபு சதகா என்ற வாசலினால் அழைக்கப்படுவார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே போனாங்க. அப்ப எவ்வளவு இனிமையான ஒரு செய்தி. அந்த இடத்துல இருக்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழுப்பி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பா எல்லாரும் உங்களுக்கு அர்ப்பணம். தன்னை தாழ்த்தி ரசூலுல்லாஹ்வை உயர்த்துறாங்க. இதுதான் சஹாபாக்களோட ஒரு உயர்ந்த குணம்.
தன்னை தாழ்மைப்படுத்துறாங்க. இப்ப சில அறிவாளிகள் இப்னு தைமியா எல்லாம் அவங்க ரசூலுல்லாஹ்வை விட பெரியா, அப்படித்தான் அவங்களோட போக்கு. அவன் பின்னால போற இவன் கெதி என்ன ஆகும், அதை விலகி கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். ஆகவே நாங்க ஒவ்வொரு இயக்கத்திலும் பேரை உங்களுக்கு சொல்ல இயலாது. நீங்க விளங்கி கொள்ளுங்க, இயக்கங்கள்ல ஷேர் ஆனங்க. சுன்னத் ஜமாத் இயக்கமா அதுல சேருங்க, அதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்ல. ஹுப்புல் அவுலியா இயக்கம் இருக்குது, தஅவத்துல் இஸ்லாம் என்ற இயக்கம் இருக்குது, அத்தியாயத்து ஷாதியத்துல் ஃபாசியா இயக்கம் இருக்குது. சுன்னத் ஜமாத்துக்காக வேண்டி பாடுபடுறாங்க. இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது. அது சுன்னத் ஜமாத்துக்கு அப்பால் பட்ட தலைவர்களுக்கு பின்னால அவங்க போறாங்க. அவங்கள நீங்க சரிகான போகாதங்க. கடைசிக்கு உங்களோட ஈக்கிற ஈமானும் பெய்த்திடும் அநியாயமாக. டைவர் பண்ண தெரியாத ஒருத்தன் பஸ் ஓட்டுறான். நீங்க பஸ்ல ஏறி பார்த்தா பஸ் அங்க போகுது இங்க போகுது. என்னப்பா இவனுக்கு சரியா டிரைவிங் தெரியா, என்ன செய்யணும்? மெதுவாக இறங்குங்க, இல்ல கொண்டு விட்டுருவான், கடலுக்குள்ள போய் போட்டுருவான். எல்லாத்துக்கும் அநியாயமா பேசிடும். அது மாதிரி இந்த அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் இடத்திலே தன்னை பணிவாக்கி, ரசூலுல்லாவுக்கு உயர்வும் கண்ணியமும் சிறப்பும் அல்லாஹ் தஆலா சொன்னா ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்த சொல்லி. ஆகவே ரசூலுல்லாவை உயர்த்தி தன்னை தாழ்த்தி ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லா வாசலினாலும் ஒருவர் அழைக்கப்படுவாரா? எப்படி கேள்வி? சொர்க்கத்தில தொழுதவர் பாபு சலாவால போவார், நோம்பு பிடிச்சவர் பாபு ரையானால போவார், சதக்கா கொடுத்தவர் பாபு சதக்காவால போவார். ஒரே நேரத்தில் ஒரு ஆள் எல்லா வாசலாலையும் அழைக்கப்படுவாரா? அபூபக்கர் நாயகம் கேட்ட கேள்வி. நஅம் அர்ஜு அன் தகூன மின்ஹும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்களும் அதில் ஒரு ஆள். அப்படி அழைக்கப்படுவாங்க, நீங்க அதில் ஒரு ஆள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய இனிமையான செய்திகள் பாருங்க. அந்த அபூபக்கர் நாயகம் அவங்க தொழுத அளவுக்கு மற்றவங்களும் தொழுதாங்க, நோம்பு முடிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த உயர்வு எப்படி கிடைச்சது தெரியுமா? வேறு எந்த காரணமும் இல்லை, அவங்க ரசூலுல்லாஹ் இடத்துல நெருக்கினதுதான் காரணம். ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்ற ஒரே ஒரு காரணம் தான் அவர்களுக்கு ஈமானிலே இவ்வளவு உயர்ந்த அந்த சொர்க்கத்திலே இவ்வளவு உயர்ந்த அந்த சிறப்புகளுக்கு ஒரே ஒரு காரணம் தான், வேறு எந்த காரணமும் இல்லை. வேறு எந்த காரணமும் இல்லை. சஹாபாக்கள் தொழுததை விட கூட நீங்க சரி நான் சரி தொழுதா சஹாபாக்கள் அன்று தூக்க இயலுமா? ஒரு நாளும் போகலாது. சஹாபியாக ஒருவர் ஆகணும் என்றால் அவருக்கு உரிய நிபந்தனை என்ன தெரியுமா? உலமாக்கள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். ஒருத்தர் சஹாபியாக ஆகணும், அவர் என்ன செய்யணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவர் பிறந்திக்கணும், அவர் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். ஈமான் கொண்டு ஒரு செகண்ட் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தால் அவர் சஹாபி. அதுதான் நிபந்தனை. சஹாபி ஆகுவதற்கு நிபந்தனை ஈமான உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும். ஒருத்தர் ஈமான் கொண்டாரு, ரசூலுல்லாஹ்வை பார்க்கல, அவர் சஹாபியா? இல்லை, அவர் சஹாபி அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தாரு, ஈமான் கொண்டாரு, ரசூலுல்லாஹ்வை பார்க்கல, அவர் சஹாபி அல்ல. அப்படி என்றால் சஹாபி என்ற டைட்டில் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து. அந்த அந்தஸ்துக்கு நோம்பு பிடிச்சி, குர்ஆன் ஓதி, ஜிக்ர் வைத்து, தர்மம் செஞ்சு, பள்ளியை போட்டு உடைச்சி எல்லாம் அந்த அந்தஸ்தை பெறுகிறது. அந்த அந்தஸ்துக்கு ஒரு நிபந்தனை, ரசூலுல்லாஹ்வை தன்னுடைய இந்த வெளிக்கண்களால் பார்க்க வேண்டும். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், ரசூலுல்லாஹ்வை பார்க்க போனார்கள், ரசூலுல்லாஹ்வை பார்க்க கிடைக்கல, அவர் சஹாபி அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தாரு, ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டாரு, ரசூலுல்லாஹ்வை பார்க்க கிடைக்கல, கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் வந்து நின்று சஹாபி அல்ல, தாபிஈன். தாபிஈன்களிலே அவர் தலைவராக கருதப்படுகிறார். பாருங்க எங்க இருக்குது விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ்வை அண்டி ரசூலுல்லாஹ்வோடு ஒன்றாக இருந்து கலந்து உறவாடியதினால் அபூபக்கர் நாயகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு உயர்வு பெற்றார்கள். இதே போன்று
முஹம்மதுல் ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உயர்வு எப்படி கிடைத்தது தெரியுமா? லாஃபிருல் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பணி செய்து அவர்களுக்கு விருப்பமாக தன்னை அர்ப்பணித்து அவர்களுக்காக கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு 1-2 ஆண்டா 18 ஆண்டுகள் அவருடைய பின்னாலேயே சுத்தினாங்க, அவரோடையே ஒட்டி கொண்டிருந்தாங்க. அவர்கிட்ட இருக்கிற எல்லா அறிவையுமே இவங்க ரேகித்து கொண்டார்கள், அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப உம்மத்துகளுடைய அமல் ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. முஹம்மதுல் ஃபாசி நாயகம் தன்னுடைய ஷேகோடு எப்படி ஒட்டி உறவாடி அன்பாக இரக்கமாக பண்பாக இருக்கிறார்கள், அதெல்லாம் பார்க்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் விளங்கி கொண்டாங்க, முஹம்மதுல் ஃபாசி நாயகம் கற்ற கல்வி பெற்ற அனுபவம் ஆத்மீக பயிற்சி எல்லாம் போதும் என்ற அளவுக்கு இப்பொழுது வந்துட்டு இப்ப ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாங்க. வந்து சொன்னாங்க, போதும், நீங்க பெற்ற அறிவு அந்தஸ்து சிறப்பு எல்லாம் உங்களுக்கு போதும். லாஃபிருல் மதனி சொன்னாங்க, அவங்கள அல்லாஹ்வுடைய பாதையில ஆத்மீக வழியில மக்களை அழைக்கிறதுக்காக வேண்டி நீங்க அனுப்புங்க. முஹம்மதுல் ஃபாசி நாயகத்துடைய கனவுல வந்து அவங்கட உச்சம் தலையில இருந்து உள்ளம் கால் வரை ரசூலுல்லாஹ்வுடைய பொன்னான கரங்களினால் அவர்களை தடவினார்கள். தடவி போட்டு சொன்னாங்க, மகனே, நீங்க உங்களோட ஷேகுக்கு பணி செஞ்சது போதும், நீங்க இப்ப போய் உலக மக்களை ஆத்மீக வழியில் அடையுங்கள் என்று சொன்னாங்க. அவங்களோட ஷேக் அவர்களும் உத்தரவு கொடுத்தார்கள். அகிலத்துக்கு வழிகாட்டியவாக வந்த ரசூலுல்லாஹ்வும் உத்தரவு கொடுத்தார்கள். தன்னுடைய பாட்டனார் தன்னுடைய ஷேக் எல்லாருடைய உத்தரவையும் எடுத்துக்கொண்டு ஃபாசி நாயகம் ஆப்பிரிக்கா கண்டம் முழுக்க சுத்தினாங்க, அரபு நாடுகளுக்கு போனாங்க. நான் கேட்கிறேன், மக்காவில் எவ்வளவு தூரம் பரத்திக்கணும், மதீனாவில் எவ்வளவு தூரம் பரத்திக்கணும்? அந்த காலங்கள்ல அங்க இந்த வஹாபி கொள்கைகள் தாண்டவம் ஆடுகிற காலம், மூச்சு காட்ட இயலாத காலம், தனிமையிலே 4 சிவருக்கு உள்ளே தரீக்காக்கள் செய்யலாம், வெளியிலே பகிரங்கமாக செய்ய முடியாது. ஆகவே அந்த இடத்தை அப்படியே வச்சு போட்டு வேற வேற நாடுகளுக்கு போனாங்க பாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி உலகமெல்லாம் சுத்தினாங்க. 29 ஆண்டுகள் அவங்களோட வீடு பைத்துல் ஃபாசி. அவங்களுக்கு பின்னால் அவங்களோட பரம்பரை டாக்டர் ஃபாசி நாயகம் அண்மையிலே மௌத்தானார்களே, அது வரைக்கும் இப்பொழுதும் அவங்களோட பிள்ளைகள் இருக்கிறார்கள். அது வரைக்கும் ஷேகுமார்கள் அந்த வீட்டிலே தான் இருந்தார்கள். ஹஜ்ஜிக்கு போகிற எல்லாரும் தரீக்கா வேறுபாடு இல்லாமல் டாக்டர் ஃபாசி நாயகத்திடத்தில் போவார்கள். அப்ப நாங்களும் கூட ஒவ்வொரு ஆண்டும் 12 ஆண்டுகள் ஹஜ்ஜி வழிகாட்டியாக நான் போனேன். போகிற நாட்களில் எல்லாம் எங்களோட வார ஷாதுலியா தரீக்காவில் உள்ளவர்களை ஒரு காலத்துல நான் இன்னொருத்தருக்கு பின்னால போய் கொண்டிருந்தேன். பின்னால நானே ஷாதுலியா தரீக்கால வாரங்களை கூட்டிக் கொண்டு பாசிநாயத்தை போவேன். கடைசியாகும் பொழுது அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க. நோய்வாய்ப்பட்ட காலகட்டங்களில் கூட அவங்க ஜித்தாவில சில அவங்களோட பிள்ளைகளுடைய வீட்டுகள்ல வைக்கப்பட்டிருந்தாங்க. அங்குகளுக்கு கூட நாங்க போய் அவங்களை சந்திச்ச வரலாறுகள் உண்டு. அவங்ககிட்ட ஆசை என்ன, யாருக்கு போனாலும் மன சந்தோஷமாக துவா செய்வார்கள். ஒவ்வொரு பேச்சுக்கும் துவா செய்வார்கள். அழகான இனிமையான பரக்கத்தான துவா. அது மாத்திரமல்ல, நல்ல ஈச்சம்பழம் தருவாங்க. அது ஈச்சம்பழம் அந்த ஊர்ல எப்படி இருக்கிறாங்களோ தெரியாது, அவ்வளவு பெரிய ஈச்சம்பழம். அந்த ஈச்சம்பழத்தையும் ஜம்சம் தண்ணியையும் தருவாங்க. அந்த ஈச்சம்பழத்துக்கு பசியே போகும், அவ்வளவு பெரிய ஈச்சம்பழம். அதை தின்னுட்டு வந்து மார்க்கெட் முழுக்க தேடி பார்த்தாலும் ஈச்சம்பழம் மார்க்கெட்டே இருக்குது, ஆனா அவ்வளவு பெரிய ஈச்சம்பழம் இல்லை. ஆகவே இப்படி போற எல்லாரையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் மன குளிர வரவேற்று துவா செய்து அகமகிழ்ச்சியோட சலாம் சொல்லி பேசி அனுப்புறாங்க. பாஷை தெரியாதவங்களும் போறாங்க. பேத்தி சொல்லுவாங்க, அவங்களோட பேரை சொல்லுவாங்க.
ஸ்ரீலங்கான்னு சொல்லுவாங்க. வாப்பட பேர் அவங்களுக்கு ஞாபக சக்தி கூட. வாப்பட பேர் சொன்னா ஓ தெரியுமே நீங்க இன்னாட மாட்டானே அப்படி சொல்லுவாங்க. சிலாக்கள் ஒசக்க போறது அவங்க சொல்றாங்க பாருங்களேன் எனக்கு இந்த தானே தெரியும், நான் பேத்தியங்கட வாப்பட பேர் சொன்னா உனக்கு பேரு போட்டேன் நான் தானேன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பேர் அப்படியெல்லாம். அப்ப பாருங்க இந்த ஷாதுலியா தரீகா இந்த உலகத்திலே பாசி ஆண்டைகளினால் தான் உலகத்தில் அதிகமான ஊர்களில் பரத்தப்பட்டது. அப்படி பரத்தப்பட்ட அந்த ஷாதுலியா தரீகாவுக்கு எதிராக அமைந்த ஒரு இடமாக அது ஏன் அமைந்தது? ரசூலுல்லாவையே விரட்டி அடித்த பூமி மக்கா நகரம். அந்த மக்கா நகரம் மதீனா நகரத்திலே ரசூலுல்லாவுக்கு புகலிடம் கொடுத்தார்கள். புகலிடம் கொடுத்திருக்கிற நேரத்திலும் கூட சில யகூதிகள் ரசூலுல்லாவிடத்துல கேம் விளையாடினாங்க. ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து நாங்களும் முஸ்லீம்கள், நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம், கலிமா சொல்லிக்கிறோம்னு ரசூலுல்லாவோட சேர்ந்து கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாவை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டு அவங்கள்ட்ட பேச்சு சொல்றது நாங்க உங்களோட தான் நீக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட பேச்சு சேர்ந்து கொள்றது. அப்படி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார் ரசூலுல்லாஹ்க்கு, குர்ஆன்ல சொல்லிட்டான் ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்தித்தால் காலு அவர்கள் சொல்கிறார்கள் ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம் சொல்கிறார்கள். வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் அவங்களோட தலைவர்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷைத்தான்ன்றான் குர்ஆன்ல. அவங்களோட தலைவர்கள் எங்கட ரசூலுல்லாஹ்வுக்கு விரோதமாக இஸ்லாத்துக்கு விரோதமாக கேம் விளையாடியவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை குர்ஆனில் ஷைத்தான். வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மாக்கும். அவங்களோட தலைவர்கிட்ட போய் சொல்ற நாங்க உங்களோட இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் அடுத்த வந்து சொல்ற நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. உஹது யுத்தத்துக்கு போறதுக்கு ரசூலுல்லாஹ் எல்லாரையும் ஒன்று சேர்த்தாங்க. உள்ளத்துல வஞ்சகத்தை வச்சுக்கொண்டு ஈமான் கொண்டு நடிச்சவங்க அவங்களும் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள அந்த கட்டத்துல ஒரே அடிக்கு விரட்டேலாது, எல்லாரையும் சேர்த்து கொண்டுதான் போனாங்க. அவங்களும் சேர்ந்து இப்ப உஹது போறாங்க. உஹது போறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் கேட்டாங்க நாங்க மதீனாவுக்கு வெளியே போய்த்து யுத்தம் செய்யறா உள்ளுக்கு யுத்தம் செய்யறா? உண்மையான சஹாபாக்கள் எல்லாரும் வெளியே போகும் நாயகமே என்றார்கள். இவங்கள ஒரு சாரார் முனாஃபிக்குகள் உள்ளுக்கு யுத்தம் செய்வோம்னாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே போறதா நல்ல வெளியே போனாங்க. இப்ப 1000 பேர் முஸ்லிம்கள் உஹதுடைய மலை அடிவாரம் கிட்டவாகும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற முனாஃபிக்குகள தலைவர், அவன் யஹூதி. அந்த யஹூதி சொன்னான் எங்களுக்கு வெளியே வந்து யுத்தம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, நாங்க சொன்னதை நீங்க கேட்காம இல்ல, ஆகவே நாங்க திரும்பி போக போறோம்னு திரும்பி போயிட்டான். அவனோட 300 பேர் போனாங்க. அந்த 300 பேருமே ஆசை காட்டி மோசம் செய்தார்கள். 1000 பேர் இருக்கிறாங்க ஒரு நினைப்போட ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இப்ப அவங்கள பரிதவிக்க விட்டு போட்டு போனாங்க. இது ஒரு மனித இயல்பு. அவங்களுக்கு ஒரு அச்சம் வரும், பயம் வரும், தோல்வி வரட்டும் என்று அப்படி செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் சொன்னவங்க கூப்பிடுறாங்க அந்த முனாஃபிக்கள், நாங்க ஒரு சமாதானம் பேசி ஒரு ஒப்பந்தம் செஞ்சு கொள்வோம், முஸ்லீம்களுக்கும் யஹூதிகளுக்கும் இந்த மதீனாவில் ஒரே சண்டை சச்சரவு வருது, சின்ன பிரச்சனைகளை பெரிசாக்கி இவங்க பிளவுபட்டு கொள்றாங்க, இதை நாங்க ஒரு லேசான ஒரு முடிவுக்கு வருவோம் நாயகம் என்று ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போறாங்க. யஹூதிகள் அதில் உள்ள முனாஃபிக்கள் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பொய்க்கு வேடுதாரிகள். ரசூலுல்லாஹ்வும் சரிதான், சமாதானமாக இருக்கத்தானே வேணும். ரசூலுல்லாஹ் சமாதானத்துக்கு வந்தவங்க தானே. மதீனா நகரம் சமாதான பூங்காவாக ஆக போகுது என்ற நினைப்போட இப்ப ரசூலுல்லாஹ் போறாங்க. ஒரு மண்டபத்துல போய் ஒரு விரிப்பை விரிச்சு ரசூலுல்லாஹ்வை உட்கார வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்தாங்க. பேச்சுவார்த்தை ஆரம்பமாகுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு எழுப்பி போங்கட்டாங்க. இது என்னப்பா சமாதான பேச்சு, சமாதான ஒரு இஸ்லாத்துக்காக வேண்டி ஒரு பேசப்படுகிற பேச்சு, ஒரு முக்கியமான பேச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா போய் சொல்லிட்டானே, அப்பாக்கு போறாங்க நீ கேளுமா. ரசூலுல்லாஹ் எழுப்பினாங்க. ஒரு காலை வச்சு அடுத்த காலை வைக்கும் போது ஒரு பெரிய கல்லு வந்தாங்க விழுது. சமாதானம் பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டு உயர இருந்து பேசிக்கொண்டு ஒரு கல்லு விழுந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இறப்பு வந்து விட்டது என்று பிறகு சொல்லிக் கொள்வோம் என்று ரசூலுல்லாஹ்வை சதி செய்யறதுக்கு கூப்பிட்டாங்க.
இப்படியானவங்க தான் இந்த யகூதிகள் முனாஃபிக்கள். அவங்க அண்டைக்கு மட்டுமல்ல, உலகம் அழியும் வரை எங்கட முஸ்லிம்களுடைய எதிரிகள் தான் யகூதிகளும் நசாராக்களும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, லா தத்தஹிதுல் யஹூத வன் நசாரா அவுலியா, யகூதிகளையும் நசாராக்களையும் நீங்க உதவியாளர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் யதவல்லஹும் மின்கும், உங்களில் யாராவது அந்த யஹூதி நசாராக்களை உதவியாளர்களை எடுத்துக்கொண்டால் ஃபஇன்னஹு மின்ஹும், அவனும் அந்த அவர்களில் நின்றும் கட்டுப்பட்டு விடுகிறான், அவனும் அவர்களில் நின்றும் உள்ளவன் தான். அப்படின்னா அவங்க யஹூதி. யாரு சொல்றது? அல்லாஹு தஆலா. என்னப்ப தொழுகிற ஆளுண்டு யகூதியோட உதவி எடுத்துக்கொண்டிருக்கிறதுக்காக வேண்டி பணியன் மௌலவி அவரை யகூதி என்று சொன்னார்னு சொல்றதா? அல்லாஹ் தஆலா சொன்னது அவங்களுக்கு உதவி எடுக்கப்படாது. அவங்க உதவி நேரடியாக செய்வதில்லை. நம்முடைய முஸ்லீம்களை பிடித்து சல்மான் ருஷ்டியை பிடிச்சி ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக புக்கெழுத வச்சாரு, திரைப்படம் நடிச்ச வச்சாரு. எல்லாத்துக்குமே முஸ்லீம்களை தான் அவன் சாதாரணமாக பயன்படுத்தினான். அது மாதிரி கொள்கைகள் வளர்ப்பதற்காக அரபு நாட்டிலே இருந்து வருகிற சல்லி முஸ்லீம்கள் உடையது அல்ல, யகூதிகளுடைய பணம் வருகிறது. அந்த கொள்கைவாதிகளுக்கு பின்னால் நீங்கள் போனால் உங்களுடைய ஈமானும் நாசமாகி போய் நீங்களும் யகூதிகளாக மாறுவீர்கள். ஆகவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களை ஒரே ஒரு வழி, நீங்கள் தந்த தலையங்கத்தின்படி நாங்களும் நீங்களும் வாழ்கின்ற ஒரு வழியே தவிர வேறு வழியே கிடையாது. பாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل وسلم على من كان வன்மொழி மலையாளி பேசுகிறேன்.